பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? ஏதோ நம்ம மட்டும்தான் அதுக்கு சுதந்திரம்ட்டு மேடையில ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடாது. அதே வேளையில மேடையில நீங்க சும்மா எல்லா விசுவாசிகளையும் ஏத்தாதீங்க. அது ஒரு அதை நான் குறித்து ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயா, இதுல இருந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மேடை நமக்கு மட்டும்தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மேடைய ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதே வேலையில விசுவாசிகளை மேடை மேல ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. விசுவாசிகளை மேடை மேல ஏத்தக்கூடாதுன்னு சொல்றதும் ஆக்கிரமிப்பு தான். மேடை மேல பாஸ்டர் அவங்களோட பிள்ளைகள் மட்டும் ஏன்னு சொல்றது ஆக்கிரமிப்பு தான். இதுல வேற உங்களுக்கு ஒருத்த வேற வருது. சரியா, விசுவாசிகளை மேடை மேல ஏற்ற மாட்டீங்க, அவங்க கொடுக்குற காணிக்கையாச்சு அந்த மேடை மேல வைப்பீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசினா அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஏன்னா விசுவாசினா உங்களை பொறுத்த வரைக்கும் கீழ் சாதி. அவங்கள அடிமை மாதிரி கொத்தடிமையா நடத்தி அவங்ககிட்ட காணியம் மட்டும் வாங்கிக்கணும். ஆனா உங்களை ஸ்டேஜ் மேல ஏற்றக்கூடாது. சூப்பரியா, அது அது நல்லதே கிடையாது. நீங்க எந்த பாஸ்டரா இருந்தாலும் உங்க மேடையில அழைப்பில்லாத எந்த விசுவாசிகளையும் மேடையில ஏத்துறத கொஞ்சம் கவனம். எது மேடை? உங்களுக்கு மட்டுமே தேவன் கொடுத்த மேடை, ரத்த கண்ணீர் வடித்து நீங்க சம்பாதித்த பலிபீடம். ஐயா, அழைப்பு இருக்கிற விசுவாசியை மட்டும் தான் மேடையில் ஏற்றணும்னா அது எப்படியா கண்டுபிடிக்கிறது? அழைப்பு இருக்கிற விசுவாசி இவங்கள அழைப்பு இல்லாத விசுவாசின்னு இதுல ரத்த கண்ணை சிந்தி அந்த மாதிரியா சம்பாதிச்சிங்களா? எப்படியா? வேலைக்கு எதனா போனீங்களா? கஷ்டப்பட்டு சபையை கட்டி அதில் மேடை நீங்க அமைச்சீங்களா? இல்ல மக்களோட காசுல அதை கட்டினீங்களா? ரத்தம் சிந்திய பலிபீடம். இதுல அநாகரிகமான ஆட்கள், உலக பேச்சு பேசுறவங்க, சினிமா பேச்சு பேசுறவங்க, ஏன்னா உலக மியூசிக்கை உள்ளே கொண்டு வர்றவங்க, அவங்கள மேடையில் விட்டீங்கன்னா உங்க மேடையில் இருக்கிற அபிஷேகம் போயிடும். என்னது மேடைக்குன்னு அபிஷேகம்? இது அந்த மேடையில் இருக்கிற அபிஷேகம் போயிடுமா? ஐயா, ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதர்களுக்காக ரத்த சிந்தி மனிதர்களுடைய பாவத்துக்காக மடிச்சாரு, பலிபீடத்துக்காக ரத்தம் சிந்தினாரு. பலிபீடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதம் போயிடும். இப்படிதான் எங்கேயா வசந்தம் இருக்கு? மேடை கரப்படும், கிரியை நடக்காது, தீர்க்க தரிசனம் வராது. எப்படியா? விசுவாசிகள் எல்லாம் மேடையில் ஏறிட்டாங்கன்னா அந்த மேடை கரப்பட்டு போயா? அதனால உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வராதா? ஆனப்படினால உங்க மேடையில அழைக்கப்பட்ட நீங்க மாத்திரம் இருக்கணும். ஐயா, அழைக்கப்பட்ட பாஸ்டர் மட்டும் தான் ஸ்டேஜ் மேல நிக்கணும். ஓகே, அப்போ ஆண்டவர் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீசராக சொல்லியிருக்காருயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்கள சீசன்னு சொல்றாங்கயா. அப்ப சீசனையே நீங்க மேல மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்க. எங்க சர்ச்சை பாருங்க, நான் உட்கார்ந்துருப்பேன் அவ்வளவுதான், என் மகன் உட்கார்ந்துருப்பாரு அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீதி எல்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. எப்படியா? மேல மேல வந்து நீங்களும் உங்க பையனும் மட்டும் உட்காந்துருப்பீங்க. ஐயா, இதுல ஒருவேளை உங்க பையன் ஆண்டவர் யாருன்னு தெரியல, ஆண்டவர் விசுவாசிக்கலன்னா கூட உங்க பையன் அங்க உட்காரலாம். ஏன்னா உங்க பையன் இந்த தகுதி இருக்கிறதுனால மேடையில உட்காந்துருப்பீங்க. ஆனா அந்த சபையை கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு காரியம் கொடுத்துருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி விளையாடக்கூடாது. அப்படிதானயா? சபையில மூப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நீங்க மேடையில எல்லாம் ஏத்திக்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க விசுவாசிக்கும் மேடை ஏற தகுதி இல்லை, மூப்பனுக்கும் மேடை ஏற தகுதி இல்லை. உங்களோட பிள்ளையா இருந்தா மட்டும் ஏறலாம். கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நாட்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேடையை பார்த்தேன். மேடையில் அந்த சபை மூப்பர் அந்த கம்யூனியன்ல இருக்கிற மீதி இருக்கு பார்த்தீங்களா, மீதி கிரேப் ஜூஸ் அதெல்லாம் அந்த பெரிய குவளையோட எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் என் கையில துப்பாக்கி இருந்திருந்தா அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன். ஐயா, மெசேஜ் கொடுக்குற அந்த பேர்ல இப்படி பேசி சாவடிக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி கன் எடுத்து சுட்டுக்குங்க. கர்த்தர்னா அவ்வளவு முக்கியம். கர்த்தருக்கு சொல்ற அப்படி என்ன பண்ணீங்க? கர்த்தர்னா எனக்கு முக்கியம்னு சொல்ற அளவுக்கு நீங்க கோமாளிகள் எல்லாம் மேடையில் விடாதீங்க. ரொம்ப ரூபா கொடுக்குறான், காணிக்க கொடுக்குறாங்கிறதுக்காக மேடையில விடாதீங்க. ஐயா, கோமாளிகளா மேடையில விடவான்னு சொல்றீங்க, ஆனா கோமாளிகள் காணிக்க கொடுத்தா மட்டும் வாங்கிப்பீங்களா? வாங்கிட்டு மேல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிப்பீங்களா? ஒருவேளை இதுதான் கர்த்தருக்காக வேறையும் நிக்கிறேன்னு நினைச்சிருக்கிறீங்களோ? மாட்டாரு எங்க பாஸ்டர் என்று அவங்களுக்கு தெரிந்திருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாவது. மேடையை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இது எவ்வளவு ரத்தக்கரையம் செலுத்தி எவ்வளவு உபவாசம் இருந்து மேடையை சம்பாதிக்கும். அப்படி என்ன கஷ்டப்பட்டியா அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு? நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சீங்களா, இல்ல உங்க பையன் சம்பாதிச்சு இந்த மாதிரியா கட்டினானா? யாரோட பக்கத்துல இதெல்லாம் பண்ணீங்க? அதனால பவுல் கொஞ்சம் வருத்தத்துல சொன்னாரு, ஸ்திரீகள் மேடையில சபையில ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு அளவுக்கு அவரு சொன்னாரு. அது சொன்னது வந்து கவுன்சில் கூட்டம் இருக்கட்டும் என்றாலும். என்னதியா பெண்கள் சபையில பேசக்கூடாது சொன்னது வந்து கவுன்சிலிங் கூட்டமா? அப்படி எங்கேயா வேதத்துல போட்டிருக்கு? புதுசா யாராச்சும் ஒரு உபதேசங்களை கொண்டு வந்துட்டே இருப்பீங்களா? அவரு சொன்னாரு. அது சொன்னது வந்து கவுன்சில் கூட்டம் இருக்கட்டும் என்றாலுமே ஓவரா ஆட்களை விட்டாங்க.
பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம். யாரே ஸ்டேஜ்ல விடாதீங்க. அந்த ஸ்டேஜை சுத்தி ஒரு வேலையை போட்டு நீங்களே உக்காந்து அதுல. இதுல வேற பாஸ்டருக்கு மகன் இருந்தா விடலாமா, பாஸ்டருக்கு பொண்ணு இருந்தா விடலாமா? இவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? இவரே ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ண பாத்தீங்களா? அவங்கள சொல்லும் இவர்கள் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம். சின்ன பையனா இருந்தா கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். ஒரு விசுவாசி தொடக்கூடாது. ஏயா மேடையில என்ன எங்கன்னா சுத்தல பங்கு வந்துடுறாங்கன்னு சொல்லி பயப்படுறீங்களா? மேடையில வந்து பாஸ்டரு, பாஸ்டரோட ஒய்ஃபு, பாஸ்டரோட பையன், பாஸ்டரோட பொண்ணு இவங்க முறைதான் ஏறணும். அந்த திருவிருந்துக்கு எடுத்ததை அவங்க முறைதான் குடிக்கணும். ஐயா ஆண்டவரே யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாயின்னு சொல்லிட்டு அவருடைய சீசர்ல பார்த்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் இருக்கிறாதுன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் அப்படி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்றீங்க? எதையா ஃபாலோ பண்றது? ஆண்டவரே அவரோட சீசர் தான் முன்னுரிமை கொடுக்கணும், அவங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? குடும்பத்தை தான் மேடையில் ஏற்றணும், குடும்பத்தை தவிர யாரையும் ஏற்றக்கூடாது. ஏன்னா பாஸ்டருக்கு அப்புறம் பாஸ்டரோட குடும்பத்துக்கு தான் அந்த சொத்து போகணும். விசுவாசி எல்லாம் மேடையில் ஏற்றினா நாளைக்கு கேள்வி கேட்பான், ஏன் சொத்து எல்லாத்தையும் உங்க ஒய்ஃபுக்கும் உங்க பசங்க மட்டும் கொடுக்குறீங்கட்டு. அதனால விசுவாசிகளை அவாய்ட் பண்றீங்களாயா? ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். ஐயா ஆசாரிய ஊழியத்தை செய்யற அந்நியனை கொலை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மூளை தான் என் கொலை பண்ணும். நீங்க ஆசாரியனா எந்த காலத்துல இருக்கீங்க? ஆண்டவர் எல்லாரையுமே ஆசாரியனா மாத்திருவாருன்னு வேற சொல்லுது. அவர் சிலுவையின் மூலியமா நம்ம எல்லோரையுமே ஆசாரியனா மாத்திருவாரு. யாரும் இங்க அந்நியன் கிடையாது. எதை சொன்னாலும் ஒரு கூட்டம் கேட்டு மண்டே ஆட்டுதுன்றதுக்காக இப்படியா உருட்டுவீங்க? இதெல்லாம் நீங்க அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அறிந்திருக்கிறதுனா இருக்கட்டையா, முதல்ல நீங்க எவ்வளவு ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி ஆண்டவரே என்ன பண்ணீங்க, நான் வந்து எனக்கு அப்புறம் என்னோட சொத்து எல்லாம் என் பையனுக்கு என்னோட குடும்பத்துக்கு போனதுக்காக நான் வேகத்தை புரட்டி இப்படி பேசிட்டு இருக்கேன். இப்படி ஆண்டவர்கிட்ட பேசி மனம் திரும்பிங்கன்னா தப்பிப்பீங்கயா? தகவல்கள் பிறந்த நாள் அவங்க பார்த்து எங்களுக்கு பிறந்த நாள் சேவம் பண்ணுங்கிறதுக்கு முந்தி நீங்க ஹாப்பி பர்த்டேன்னா அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க சொல்லித்தான் தெரியணும்னு இருக்கக்கூடாது. யூ கீப் ரெக்கார்ட்ஸ். ஐயாவோட கேவலமான எண்ணத்தை பத்தியெல்லாம் ஒரு பர்த்டேன்னு சொல்லி கூட அந்த மேடை மேல போய் தப்பிச்சிடக்கூடாது. அதனால அந்த பர்த்டே எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு நீங்க முன்னாடியே தப்பிச்சிருந்த. யாரையும் மேடை மேல ஏற்றக்கூடாது. அவருக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு பண்ணிருக்கு ரெக்கார்ட் வைங்க. ஒரு தண்டி கொண்டு காட்ட வேண்டாம். ஐயா ரெக்கார்ட்லாம் எழுதி வச்சுக்கணும். ஆனா யாருன்னு காட்டக்கூடாதா? ஒருவேளை யாருன்னா காட்டுங்க, நான் காணிக்க தரேன். என்னதான் பண்றீங்க? ரெக்கார்டு கொடுக்கணும். என்ன பண்றீங்க? யாராவது வந்து நான் ரெக்கார்டை பார்க்கணும்னா வேற சபைக்கு போ. ஐயா ஏன்னா ரெக்கார்டு கேட்டாங்கன்னா காமிங்கயா. நீங்க தப்பு பண்ண மாட்டீங்களே. ஏன் ஒரு திருட்டுங்க யாரும் எழுதி வச்சிருக்கீங்களா? இங்க ரெக்கார்ட்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்ல தைரியம் இருக்கணும். ஆனா ரெக்கார்டு எழுதி வச்சு. ஐயா உண்மையாவே ஒருத்தர் தப்பு பண்ணலனா ரெக்கார்டை காமிச்சிட்டு போயிருந்தயா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரெக்கார்டு யாருன்னா கேட்டாங்கன்னா நான் காட்ட முடியாதுன்னு சொல்ற தைரியம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லையா? ஒருத்தர் உண்மையா ஊத்தமா இருந்தா ரெக்கார்டு யாருன்னா கேட்டாங்கன்னா வா காட்டுன்னு வாங்க ரசி காட்டணும். இதனால இவரை ஃபாலோ பண்ண மக்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஒரு ரெக்கார்டே காட்டுது இவர் துப்பு இல்லை. இவரெனா ஒரு ஊழியக்காரன் நினைச்சு இவரை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க. சரி ஐயாவோட வார்த்தைகளை கேட்டு ஏமாற போறீங்களா இல்லை ஆண்டோட வார்த்தையை படிச்சு ஆண்டோட வாழ போறீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணீங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.